வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை முன்னாடி வழி அனுப்பி வைத்துவிட்டு பின்னாடியே விசிகாவும் திமுக கூட்டணி விட்டு வெளியேறுகிறது. இந்த தகவலை திமுக நல்லாவே மோப்பம் முடிச்சு விட்டது. அதனால தான் ஒரு நாளைக்கு முன்பாகவே தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கான குழுவை அதிரடியாக போட்டிருக்கிறது திமுக. 20ஆம் தேதி சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்தது. 21ஆம் தேதியே குழு போட்டாங்க. ஆனால் 22ஆம் தேதிக்கு மேலே தான் குழு அமைப்போம்னு சொன்னவங்க 21ஆம் தேதியே குழு அமைக்க வேண்டிய கட்டாயம் என்ன? காங்கிரஸ் போனால் போட்டோம் அப்படின்ற முடிவில் தான் திமுக இருந்தது. அதற்கு தான் தேமுதிகவை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ தேமுதிகவுடைய நிலைமை படுமோசமாக இருக்குது. தேமுதிக பொருந்தா கூட்டணி, திமுகவில் போய் இணைஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு இதுவரைக்கும் தேமுதிக சந்திக்காத அளவுக்கு விமர்சனங்கள் அதிகமாகவே சந்தித்து இருக்கிறதாமே. இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தா கூட திமுக வெற்றி பெறுவதே சந்தேகம் தானா. தேமுதிக வருகின்ற எதிர்ப்பு திமுக கலக்கமடைந்திருக்கிறதாம். அதனால திமுக தேமுதிக கூட்டணி தொடருமா என்பது சந்தேகம் தானுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தொகுதி உடன்பாட்டு குழுவை போட்டாச்சு திமுக. அந்த தொகுதி உடன்பாட்டு குழுவில் போய் உட்காந்துக்கின்னு தேமுதிகவும் பேசும். அப்படி பேசுகின்ற பொழுது நாங்கள் விருப்பப்படுகின்ற தொகுதியை தராமல் திமுக விருப்பப்படுகின்ற தொகுதியை தருதுப்பா, அதனால் மொத்த தொகுதியும் நாங்கள் நின்னாலும் தோல்வி அடைவோம் என்று தெரிஞ்சே போய் திமுக கூட்டணியை தொடர முடியுமா? அதனால் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு திமுக கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கும் ஆனால் வாய்ப்பும் இருக்குதான். அந்த அளவுக்கு தேமுதிக மற்றும் திமுக கூட்டணி விமர்சனம் எழுந்திருக்கிறதாம். இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தால் நல்லது என்ற நிலையில் போயிட்டாங்களா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கூட்டணி அமையாத முன்பாக எங்கே பொட்டி வாங்குறதுக்குன்னு காத்திருக்காங்கன்னு தெரியலையே. நம்ம திமுக கிட்ட பேரம் படியுமா அதிமுக கிட்ட பேரம் படியுமா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. இந்த அடிப்படையில் அந்த கட்சி வளரவும் இல்லை. அதனால பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நிச்சயமா அதிமுக கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சேர போறாங்க. திமுகவை காரணம் காட்டிட்டு இருக்காங்க, நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம் அந்த பக்கம் போயிடுவோம்னு சொல்லிவிட்டு. ஆனால் நிச்சயமா தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் போகாது அப்படின்னு அவங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் நினைச்சாங்களா. பரம எதிரியாகவே கருதக்கூடிய திமுக கூட போய் கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனால் இன்னைக்கு திமுகவுடன் போய் கூட்டணி வைத்தது, கூட்டணி என்னைக்கு உறுதி பண்ணாங்களோ அன்னையில இருந்து சும்மா சமூக வலைத்தளத்தில் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் விமர்சனங்களும் பயங்கரமாக எழுந்துக்கிட்டே இருக்குதான். அதனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு தேமுதிக நினைக்கிறதாம். ஏன்னா எத்தனை தொகுதி என்பதை பேசிட்டு இருப்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் எத்தனை என்பதும் பேசியிருப்பாங்க, யாருக்கு என்பதும் பேசியிருப்பாங்க. ஆனால் எந்தெந்த தொகுதி ஒதுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு வெளியே வந்துடலாம். நிச்சயமாக இந்த கூட்டணி தொடர்ந்தால் நம்ம வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப சந்தேகம், பயங்கரமாக விமர்சனத்துக்குள்ளாகிறோம். ஏன்னா தேமுதிக இருந்த அடிப்படை ஆதரவு கூட திமுகவுடன் போய் கூட்டணி வச்ச பிறகு அந்த ஆதரவு கூட காலியாகி போய் விடுகிறதாம். திமுக எதிராக விமர்சனம் வருதோ இல்லையோ தேமுதிக எதிராகத்தான் விமர்சனம் வருகிறதாம். கடந்த தேர்தலில் நம்ம தோத்துட்டு இருந்தா கூட கேப்டனுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. திமுகவை தீய சக்தின்னு சொன்னாங்க. அந்த பக்கம் தலை கூட வச்சு படுக்கலப்பா, சூப்பர்ப்பா, தனியாக கூட நிற்க முயற்சி பண்ணாங்க. கடைசியில் டிடிவி தினகரன் அரவணைச்சாரு. இந்த மாதிரி ஒரு துணிச்சல் கேப்டன் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் இருக்க முடியாது. கொள்கையில் சமரசமே செய்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அன்றைக்கு பாராட்டினாங்களாம். வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட கண்ணியமாக பார்த்தாங்களாம் தேமுதிகவை. ஆனால் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுவதும் கழுவி கழுவி ஊத்துறாங்களாம். தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாம எதிர்கொள்ளாத விமர்சனமா, ஒரு நாள் அப்படிதான் பேசுவாங்க, ரெண்டாவது நாள் அடங்கி போயிடும் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனால் அதான் கிடையாதாம. ஏன்னா கூட்டணியை அறிவிச்சு கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேலாக தான் சும்மா கழுவி கழுவி தான் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்களாம். இன்னும் விமர்சனங்கள் அதிகரிக்குது என்று ஒருபோதும் தேமுதிக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறையவே இல்லையா. யாரு மைக்க நீட்டினாலும் சரி இது பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்களாம். அதுலேயும் திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு செக் வைக்க தான் தேமுதிகவுக்கு மதிப்பே இல்லாத கட்சிக்கு 10 தொகுதி கொடுத்து மேலே ஒரு மேலவை எம்பியை கொடுத்து வீணா விலைக்கு வாங்கணும். ஆனால் அது கூட்டணியில் சேர்ந்த பிறகு திமுக எதிர்மறையாக போச்சு. அது எப்படியாவது நேர்மறையாக மாற்றணும் என்பதற்காக கூட்டணி சேர்த்ததும் இல்லாமல் முன்னணி ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து தேமுதிக சேர்ந்ததுனால திமுக கூட்டணிக்கு பலம்தான், வெற்றி நிச்சயம். இதில் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதி சொல்றாரு இல்லையா, தேமுதிக இணைந்ததுனால 200 தொகுதி உறுதியாகிறது அப்படின்னு கருத்தியலை கூட பரப்ப பார்த்தாங்களாம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே அக்ரிசிவாக
தேமுதிக மற்றும் திமுக கூட்டணியை கழுவி கழுவி ஊத்துறாங்களாம். நாளுக்கு நாள் விமர்சனம் அதிகரித்து கொண்டே போவதனால எங்க தேமுதிக வேட்பாளர் நின்னாலும் சரி இந்த சுயநலவாத கூட்டணியை தோக்கடிக்கணும்னு சொல்லிவிட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து தோக்கடிச்சுவாங்க போல இருக்குது. போகக்கூடாத இடத்தில் போய் சேர்ந்து பொழப்பை கெடுத்துக்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தேமுதிகவை எவன் மதிப்பான் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுமா. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று தேமுதிக மட்டும் தேர்தலில் தோல்வி அடைஞ்சா அதோட யாரும் சீண்ட மாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த சட்டமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா தேமுதிகவை கூட்டணிக்குள்ள இணைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிமுகவுக்கு இல்லவே இல்லையா. அதுக்கு இருக்கின்ற நிர்வாகிகள், அதுக்கு இருக்கின்ற தொண்டர்கள், அதுக்கு இருக்கின்ற வாக்கு சதவீதம் எல்லாமே பாத்தீங்கன்னா தேமுதிக தன் தகுதியை மீறி தொகுதிகளையும் பணங்களையும் கேட்பதனால இது வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாராம். தேமுதிக பாத்தீங்கன்னா 2021 இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்ளவே இல்லையா. 0.4% தானா, 0.5% கூட இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்தது திமுகவுக்கு பின்னடைவு. ஏன்னா 10 தொகுதிகள் என்பது அதிக விலை கொடுத்து வாங்கின மாதிரி தெரிகிறதா. அந்த விமர்சனங்கள் வேற இணையத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ மொத்தத்தில் தேமுதிக திமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி, இப்போதே வெளியேறினா சரியா இருக்கும் அப்படின்னு தேமுதிக தான் நினைக்குதான். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் பெரிய கூட்டணிப்பா, அந்த பெரிய கூட்டணி அப்படியே தொடர்ந்தா 200 உறுதிப்பா அப்படின்னு மக்கள் மனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்படும் என்பதற்காக, ஒரு பிம்ப அரசியலுக்காக தான் இப்ப தேமுதிக சேர்த்திருக்காங்களாம். அதற்காக 10 தொகுதியா தாரை வாக்கணும் அப்படின்றது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனுடைய எதிர்பார்ப்பு. ஒண்ணுமில்லாத கட்சிக்கு இப்படி வாரி கொடுப்பதனால என்ன லாபம் இருப்பது? 10 தொகுதியும் தோத்தா யாருக்கு நஷ்டம் அப்படின்னு திமுக காரங்களும் பாத்தீங்கன்னா திமுக தலைமை மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போ நம்முடைய திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெளியேறினா வெளியேறட்டும், அதுக்கு தானே தேமுதிக கொண்டு வந்தாங்க. ஆனால் ஏன் அவ்வளோ தைரியமாக காங்கிரஸ் வெளியேறினா வெளியேறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கும்போது, நம்முடைய செல்வ பெருந்தகையை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்படி செல்வ பெருந்தகை மாற்றினான்னு வச்சுக்கலாம், நம்ம கட்சியை உடைச்சிடுவோம். செல்வ பெருந்தகையோட தலைமையில் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள், காங்கிரஸினுடைய மற்ற கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க தலைமையில் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ, அது மாதிரி காங்கிரஸை 2ஆ உடைப்போம் அப்படின்ற மூடில் தான் இப்போ திமுக இருக்கிறதா. இந்த விஷயத்தை வெளிப்படையாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு சொல்லி இருக்கிறதா. ஒழுங்கா பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சிருக்கோம், பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டா கலந்துக்குங்க, இல்லையா கட்சி உடச்சு விடுவேன் அப்படின்னு திமுக சொல்லுதான். திமுக ஏன் அவ்வளோ கோபமா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, காங்கிரஸ் கட்சிக்காரங்க எப்போதுமே எங்களுக்கு அதிக தொகுதி கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்களாம். ஆனால் இந்த முறை ஒருத்தன் காங்கிரஸுடைய உரிமையை பேசுறது, இன்னொருத்தன் திமுகவை கலாய்க்கிறது. இந்த மாதிரி ஒரு பக்கம் திமுகவை கலாய்ச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் திமுக கிட்ட அதிக தொகுதியும் ஆட்சியில் பங்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் ஏதாவது பதிவிட்டாங்கன்னா அதற்கு எதிராகவே கருத்து பதிவிடுது. பாத்தியா அந்த மாநிலத்தை எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான். இது நான் சொல்லலை, ஆர்பிஐ சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிராகவே பேசுவாராம் பிரவீன் சக்கரவர்த்தி. மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுடைய உரிமை அதிக தொகுதி கேட்பது. நிறைய பேர் உழைச்சிருக்கிறோம், திமுக வேலை பார்க்குறோம், கடைசியில் எங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனால் எப்படி? தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறாங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உரிமையை பேசுகிறாராம் மாணிக்கம் தாக்கூர். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் கொடுத்துட்ட பிறகு உரிமை தொகை கொடுத்துட்டு மட்டுமே வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்புவது மூட நம்பிக்கை என்று பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம் பண்றாராம். ஏன்னா மூட நம்பிக்கை எதிராக இருக்கக்கூடிய கழகம் தான் திமுக. அதுவே 5000 கொடுத்துட்ட பிறகு நாங்கள் வெற்றி பெற்றுவோம், யாரும் வேணாம், பணம் இருந்தால் போதும், கூட்டணி தேவையில்லை அப்படின்ற மூடுக்கெல்லாம் வந்துடாதீங்க. ஏற்கனவே 9 மாநிலத்தில் கொடுத்தாங்க, அதில் 4 மாநிலம் தான் வெற்றி பெற்றுக்குது, 5 மாநிலம் தோத்து போச்சு. அதனால பணம் கொடுத்தா போதும் வெற்றி பெற்றுலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, பங்காளியாக காங்கிரஸை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பணமே வெற்றியை தரும் என்ற மூட நம்பிக்கை வேணாம் அப்படின்னு திமுக விமர்சனம் பண்றாராம் பிரவீன் சக்கரவர்த்தி. ரெண்டாவது மாணிக்கம் தாக்கூர் அவர்களாக இருக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களாக இருக்கலாம், எல்லாமே ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களாம். ஸோ அப்போ ராகுல் காந்திக்கு தெரியாமல் இந்த விமர்சனம் வருமா? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கட்சிக்காரங்களை பேச விடலாம். ஆனால் திமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆளை களத்தில் இறங்கியிருக்காரு. அப்போ திமுகவை ஏன்பா விமர்சிக்கிற, திமுக ஆட்சி ஏன்பா விமர்சிக்கிற, திமுக ஆட்சியும் திமுகவுடைய திட்டங்களையும் விமர்சித்து விட்டு நாம் எப்படிப்பா போய் தேர்தலை சந்திக்க முடியும்? இதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கலாம். கேட்காத போனது நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மன வருத்தமாம். அதனால தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KC வேணுகோபால் அவர்களை கூட முதல்வர் சந்திக்கலையாம்.
ஸோ காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் சுத்தமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. இணக்கமான சூழ்நிலை இல்லை. அதனால் காங்கிரஸ் வெளியேறினாலும் வெளியேறட்டும் அப்படின்றதுக்காக தான் தேமுதிகவை கொண்டு வந்தாங்களாம். காங்கிரஸில் ஒரு பகுதி வெளியே போச்சுன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு பகுதியினுடைய வாக்குகளை ஈடுகட்டுறது தான் தேமுதிகவுடைய எண்ணமா. அதனால் செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுக காரனாகவே மாறிட்டாங்க. அதனால் செல்வ பெருந்தகையை மாற்றணும் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாராம். ஆனால் நான் திமுக சார்பாக செயல்படுறேன் என்ற விஷயத்தை தலைமைக்கு கொண்டு சென்றதே மாணிக்கம் தாக்கூர் தான். அந்த ஆளுடைய சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தினாராம் கட்சிக்குள்ள செல்வ பெருந்தகை. ஆனால் அகில இந்திய தலைமையுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போட்டு உடைச்சதுனால அகில இந்திய தலைமைக்கு பயந்துக்கிட்டு கட்சியில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுற தயங்குறாங்களாம். அதனால் மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தின செல்வ பெருந்தகையோட திட்டம் படுதோல்வி அடைந்து போயிடுச்சு. அதனால் நம்முடைய கட்சிக்காரனுக்கு எதிராகவே சதி வேலையில் இறங்கக்கூடிய நம்முடைய செல்வ பெருந்தகை தொடரக்கூடாது. தேர்தலுக்கு பிறகோ இல்லை தேர்தலுக்கு முன்போ தூக்கி எறிந்து விட வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது நினைக்கிறதாம். ஆனால் செல்வ பெருந்தகிட்ட ஏற்கனவே திமுக பேசியாச்சு. நீ ஒரு 12 எம்எல்ஏக்களை பிடிச்சி வை, இந்த பணம் தனியாக கட்சியை ஓடு, அன்னைக்கு மூப்பனார் ஓடிச்ச மாதிரி இன்னைக்கு நீ ஓடே, உனக்கு தான் லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி வச்சிருக்கின்றார்களாம். இதற்கிடையில் என்னடா காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நாம் மட்டும் பார்த்தீங்கன்னா வாய் முடியும் சும்மாவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸுக்கு பதிலடி கொடுப்பதற்காக திமுக நிறைய பேர் களம் இறக்கினாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய விமர்சனம் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுது. உடனே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது ஏங்க உங்கள் அமைச்சர்கள் இருந்து பொறுப்பாளர்கள் வரைக்கும் மாவட்ட செயலாளர் வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எதுவுமே இல்லை, பூத்து கமிட்டி போகிறது கூட ஆள் இல்லை, அந்த கட்சி இருந்தா இருக்கட்டும் இல்லாமல் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு வெளிப்படையாக விமர்சனம் பண்ணுறாங்களே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்களாம். உடனே ஓஹோ நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்ச முதலமைச்சர் ஐயா அவர்கள் அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளையும் எம்ப காங்கிரஸ் பற்றி எதுவும் கருத்து தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனாலும் திமுக காரங்க சுத்தமாக நிறுத்திக்கிட்டாங்களாம் விமர்சனம் வைப்பதை. ஆனால் காங்கிரஸ் கட்சியானது தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குதாம். சரி உன்னை எப்படி வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தூண்டி விட்டுடுச்சான் திமுக. அதனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு பேர் அதிர்ச்சியா. முன்ன திமுக கார விமர்சனம் பண்ணா, இப்போ திமுக இல்லாமல் கூட்டணி கட்சியானது விமர்சனம் பண்ணுது. மொத்தத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை விரும்பல, அதனால நாமே அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். கடந்த காலங்களில் காங்கிரஸுக்கு பதிலடி கொடுப்பதற்கு யாரை பயன்படுத்தினான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விசிகாவை தான் பயன்படுத்தினாங்க. விசிகா பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அதிக தொகுதியை கேட்கலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி என்கின்ற போது அது மதவாதிகள் ஆட்சி பிடிப்பதற்கான வழியாக போயிடும். பாஜகவுக்கு நம்மளே வழிவிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கூட்டணி ஆட்சி என்பது பொருந்தாதது, சூழ்நிலை அதுக்குன்னு வரும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாராம் திருமாவளவன். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாரா. அதிக தொகுதி கேட்பதும் காங்கிரஸ் உரிமை, ஆட்சியில் பங்கு கேட்பதும் காங்கிரஸ் உரிமை. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை சொல்லிட்டோம்பா, நாங்கள் அதிக தொகுதியில் கேட்குறோம், ஆனால் அதுக்காக ஆட்சியில் பங்குலாம் கேட்க மாட்டோம். ஆட்சியில் பங்கு என்பது சூழ்நிலை அதுக்கு வருகின்ற போது தான் கேட்போம், இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு விசிகாவுடைய முடிவை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கல. ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி பங்கு கேட்பது அவங்க கடமைப்பா, அவங்க உரிமைப்பா, அவங்க கேட்கட்டுமே, என்ன தப்பு அப்படின்னு காங்கிரஸ் முட்டு கொடுக்கின்றாராம் திருமாவளவன். இத்தனை நாளும் காங்கிரஸுக்கு எதிராக திருமாவளவனை பயன்படுத்தின நாம ஏன் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லுகின்ற போதுதான் திருமாவளவனுக்கு இருக்கின்ற செல்வாக்கு தேமுதிக இருக்குதா. ஆனா தேமுதிக 10 தொகுதியா, திருமாவளவனுக்கு பார்த்தீங்கன்னா 7 தொகுதியா. இது ரொம்ப அசிங்கமா இல்லை? அப்ப திருமாவளவன் அவர்களையும் அவங்க கட்சிக்காரங்களையும் குறைத்து மதிப்பிடுறாங்கல்ல. அப்போ இத்தனை நாளும் திமுக திட்டின தேமுதிகவுக்கு 10 தொகுதி, இத்தனை நாளும் திமுகவுக்கு முட்டு கொடுத்தது கூட்டணி கட்சிகளை திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு திட்டின விசிகாவுக்கு 7 தொகுதியா. அதனால காங்கிரஸ் வெளியேறினால் நாமளும் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகா முடிவெடுத்து இருக்கிறதா. சரி, விசிகா காங்கிரஸுக்கு சாதகமாக போச்சு. ஆனால் காங்கிரஸை மட்டம் தட்டணும், குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிற வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது? ஜென்ம விரோதி காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா வைகோ தான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விடுதலை புலி விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு வைகோ. ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிராக இருப்பது காங்கிரஸ். அதனால என்ன பண்ணலாம்? வைகோவை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் பாரதியார் பாடல்களை
திமுகவுக்கு எதிர்ப்பாகவே பதிவிட்டுக்கிட்டே வர்றாரு. இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். நீ மறைமுகமா என்ன விமர்சனம் பண்ற, ஆனா நான் நேரடியாக உன்னை கழிவு ஊத்த சொல்றேன் இதுன்னு சொல்லிட்டு வைகோவை களத்தில் இருக்கனாங்க. வைகோ என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம காங்கிரஸ் கட்சிக்காரங்க உட்கட்சி பூசல்ல கதை சட்டை கிழுவது வாடிக்கை தானே, அதனால காங்கிரஸ் கட்சிக்காரன் அடிச்சுக்கிறதுலாம் ரொம்ப சகஜம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி போட்டாரு. உடனே மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் தவர் வெளியில கூட்டணி தொடர்பாகவோ கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்பாக பேசக்கூடாது என்பது அகில இந்திய கட்சியினுடைய கட்டளை. அந்த கட்டளையை மதித்து நான் கம்முன்னு போறேன். அதனால தான் வைகோ இந்த மாதிரி சொன்னா கூட கடந்து போறேன், ஆனால் பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். உடனே வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்பா மாணிக்கம் தாக்கூர் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல வந்து இந்த பாஜக எதிராக பயங்கர போராட்டத்தை முன்னெடுப்பாரு. பாஜக எதிர்ப்புல சமரசமே செய்து கொள்ள மாட்டாரு. அவர் நல்ல போராளி, அவரை பத்தி நான் தப்பா சொல்லலப்பா, அவரு சட்டை கீஞ்சி போச்சு அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் சேரு பறந்தது, குஸ்தியில சட்டை கிழிஞ்சது, அதை தான்பா சொன்னேன் நான். வரலாற்று முழுவதும் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமை காரணமாக உட்கட்சி பூசல்ல ஒத்த அடிச்சுக்குவான், சட்டையை கீழ்ச்சுக்குவான்பா, அதைத்தான்பா நான் சொன்னேன், நான் இப்போ ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வரலாற்று முழுவதும் காங்கிரஸ் கட்சினா சட்டையை கீழ்ச்சிக்கிறவன் தான், அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறவனுங்க தான், அவனுக்கு என்ன யோகியம் மாதிரி பேசுறானுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காங்கிரஸ் கட்சியும் கேவலப்படுத்தி போட்டாரு. மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேவலப்படுத்துனா என்ன, என் கட்சியை கேவலப்படுத்தினா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அதனால வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் வயதுக்கும் அனுபவத்துக்கும் நான் விமர்சனம் பண்ணக்கூடாது, நான் கடந்து போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பொறுத்த வரைக்கும் யாரையாவது ஒருத்தரை வச்சு காங்கிரஸை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்குது, அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. என்னவோ மற்ற கட்சியெல்லாம் சண்டை இல்லாத மாதிரி நம்ம கட்சியில் தான் சண்டை இருக்கிற மாதிரி, நம்ம தான் சட்டையை கீழ்ச்சிக்கிற மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் நடந்தது தெரியுமா, அன்றைய வரலாறு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தலைமையில் யார் இருந்தாலும் சரி இந்த சட்டையை கீழ்ச்சிக்கிறானுங்கள அவனுங்களை கண்ட்ரோல் பண்றதும் இல்லை, கோஷ்டி பூசலை ஒழிப்பதும் இல்லை. இதாண்டா காங்கிரஸ் கட்சியுடைய லட்சணம் அப்படின்னு வைகோ பேசி போட்டாராம். இது காங்கிரஸ் கட்சிக்கு பொறுக்கவே இல்லையா. சரி, செல்வ பிறந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணுமா இல்லையா, அவர் கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லையா. திமுக காரன் பேச சொல்றான், வைகோ பேசுறான், ஆனா அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் வைகோக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். என்னங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பாரம்பரியமான கட்சி, இதை போய் இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனா நம்முடைய செல்வ பிறந்தைக்கு அமைதியா இருந்தது. இவன் முழு திமுக காரனா மாறிட்டான், கொஞ்சம் விட்டோம்னா காங்கிரஸ் திமுகவில் சேர்த்துருவான். ஆகையினால இவனை தூக்கணும் என்று அகில இந்திய தலைமையானது முடிவெடுத்திருக்கிறதாம். ராகுல் காந்தி கண்டிப்பா விரைவில் செல்வ பிறந்தையை தூக்குவாங்களாம். அது மட்டும் இல்ல, அப்படி தூக்கினா செல்வ பிறந்தகை காங்கிரஸ் ரெண்டா உடைப்பாராம். இந்த காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி 24ஆம் தேதிக்குள்ளேயே நடக்குமா, பார்க்கலாம் பொறுத்திருந்து. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சிருக்காங்க. முதல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் அழைச்சிருக்காங்க, அதுக்கு அடுத்தது படிப்படியாக மற்றவங்கலாம் அழைப்பாங்க. ஒரே நாளில் 2 கட்சிகளிடத்துல தொகுதி பங்கீடு பேசுவாங்க. தேமுதிக மீது அதிக விமர்சனம் வர்றதுனால அவங்க கூட்டணி விட்டு வெளியேறுகின்றார்களா இல்லை என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். சரிங்க, காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ரோசமானம் இருக்குது, அப்படி இருந்தால் வெளியேறுவான். உங்கள் கருத்தை சொல்லுங்க. நன்றி.